Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பைல் இந்த 6 பைல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். புதுசாக வரவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ரிலாக்ஸாக 2 நிமிஷம் கண்களை மூடி ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ, இந்த 6 செட் கார்டில் எந்த கார்டு உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு கார்டு தான் சூஸ் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மோர் தென் ஒன் ஆர் 2 கார்டு கூட நீங்கள் பார்க்கலாம். சரியா? சரி, இது பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 4, 5, 6. ஓகேங்களா? சரி, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த ரீடிங்கில் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்கள் எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலுக்குள்ளே வாங்க. இது ஏன்னா நான் யூனிவர்ஸ் நம்ம 3 பேருமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிறோம். அதனால் ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சேனலில் நீங்களும் லிங்க் ஆகிற மாதிரி அது ஆகும். உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணலாம். உங்களோட ஆராவோட கனெக்ஷன் இங்கே லிங்க் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் இந்த பைலில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த லைக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான இன்றைக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யாரையாச்சும் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கெட் டுகெதர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட அந்த மகிழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை யாராவது உங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி திடீர்னு யாராச்சும் உங்களை ஒரு பார்ட்டிக்கோ இல்லைனா ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ஸ் எங்கேயா வெளியே போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம். இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம். நீங்கள் அதை அட்டன் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு ட்ரீட் மாதிரி தருவீங்க. இப்போது இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்க, அதாவது ஸ்டூடெண்ட் இருக்கீங்க இல்லையா, படிக்கிறவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களோட கேரியரில் நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயத்துக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன்ஸு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் தரலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அந்த மாதிரி இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. உங்களோட மகிழ்ச்சியை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? ஸோ காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களோட வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக முடியும். அது லாங் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட். அதாவது நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற சில முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் என்னென்னா அதாவது உங்களுக்கும் அது நல்ல பலனை தரும். இது மற்றவங்களுக்காகவும் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எல்லாருக்கும் ஃபேவரபுளான ஒரு விஷயங்களுக்கான முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட் இன்சார்ஜ் மாதிரி இருப்பீங்க. அதாவது தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. அது நீங்கள் பாதுகாப்பு துறையாக இருக்கலாம், போலீஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி ஒரு டீச்சர்ஸ் லைனில் குருஸ்தானத்தில் இருக்கலாம். நீங்கள் இப்போது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த செக்ஷன் மேனேஜர், இன்சார்ஜ் அந்த மாதிரி. ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயல்படுத்தணும்னு நினச்சாலும் வெற்றிகரமாக முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவை யாரும் குறையும் சொல்ல மாட்டாங்க, அதை தடையும் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களோட அந்த விஷயங்கள் இருக்கும், அந்த செயல்பாடுகள் இருக்கும். ஸோ எல்லாராலும் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க.
காட் bless யூ. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஓய்வாக இருக்கீங்க, நிறைய வேலை பார்த்து ரொம்ப டயர்டாயிட்டீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சிலருக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து திருமணமானவங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப ஆனால் க்ளோஸாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அவங்க அப்படி இல்லை, சரியா? அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய உங்களுக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள், உங்களுக்கு ஃபெயிலியரான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கவனம் வேணும். ரொம்ப நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. நிறைய வந்து ஒரு சிலர் வந்து அதில் வந்து சக்ஸஸ் இல்லை, அதில் வந்து ரொம்ப வந்து அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா உங்களோட வேலைகளாக இருக்கலாம், ஜாப் கேரியராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸ்டாக எதையும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற அந்த நெகட்டிவான விஷயங்கள்னால நீங்கள் அந்த மாதிரி லேக் ஆகியிருக்கீங்க. இந்த மாதிரி லேக்கில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஃபெயிலியர் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்பி, ஏன்னா அவங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு சிலர் உங்களை ரொம்ப கைட் பண்ணுறாங்க, ரொம்ப உங்களுக்கு நல்லா வழிகாட்டுறாங்கன்ட்டு. பட் அப்படி கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி டே. ஓகேவா? ஏதாவது ஒரு நீங்கள் எப்பவும் செய்கிற உங்களோட முயற்சியை வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. காட் bless யூ. நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் உங்கள் லைஃப்க்கு ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் பாஸ்டில் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். ஓகேவா? அந்த ஞானம் உங்களை வந்து இனி வந்து ஒரு நல்ல ஒரு புதிய புதிய விஷயங்களில் உங்களுக்கு கவனம், கான்சன்ட்ரேஷன் போகும். இப்போ பழைய ஜாப்ல இருந்து ஒரு நியூ ஜாப்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது, இல்லைனா பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் வந்து பழைய பிஸ்னஸில் ரொம்ப சரியில்லை, அந்த பிஸ்னஸ் அதில் எதுவும் சக்ஸஸ் இல்லை அப்படின்னா ஒரு நியூ பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற இந்த சடன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, துருன்னு. நீங்கள் வந்து என்னடா இவர் எப்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப அட்வென்ச்சரஸ்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணுறாருன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை வியப்பாக பார்ப்பாங்க. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி பர்சன் தான். நீங்கள் வந்து எதுக்கும் நான் எவ்வளோ வாட்டி கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகள் செய்கிறது, அட்வென்ச்சரஸ் பண்ணுறதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஜெல்லஸ் கூட வரும், ஒரு பொறாமை மாதிரி. ஆனாலும் உங்களை பற்றி ஒரு பெருமிதமாகவும் நினைப்பாங்க. பட் இந்த இதுவும் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க உங்களோட ஜாப் கேரியரில். ஓகே, நீங்கள் ஆனால் போகிற வழியில் உங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனால் நிதானமாக இருங்க, ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. ஓகேவா? காட் bless யூ. இப்போது நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே வந்து நீங்கள் உங்களோட வேலையை தக்க வச்சுக்கணும். உங்களோட அது வேலையாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து உங்கள் கையில் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய வந்து போராடிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு டே வந்து அதுக்கான விஷயங்களில் தொடர்ந்து கிரவுண்டிங்காக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் உங்களோட அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் எப்போ ரீச் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனால் கிரவுண்டிங்காக நான் பண்ணுவேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது எப்போ கிடைக்குமோ கடவுள் அவர் மேலே நீங்கள் வந்து இது வச்சுட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வந்து இன்றைக்கும் அதுக்கு உங்களோட லட்சியத்துக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா?
உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்காக இருந்தாலும் கூட மோஸ்ட் ஆஃப் இது வந்து உங்களோட ஜாப் கேரியர் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் என்ன ஏது அப்படிங்கிறது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு நான் இப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களோட ஆழ்மன பதிவுகளில் நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். இது எத்தனை பேருக்கு புரிதல் இருக்குன்னா நமக்கு நான் யாரை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிட்டுல நான் போகலை. எனக்கு வந்து இறைவன் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த ரகசியத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது எல்லாருக்கும் சட்டுன்னு வந்துடாது. ஆனால் இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி பாக்கியசாலி யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தான் லேக் ஆகுறீங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் வந்து முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சஜஷன் சொல்கிறேன். உங்களோட ஆரா சக்கரா பார்த்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. உங்களுக்கான அந்த நீங்கள் போகிற பாதையில் இருக்க அந்த மேடு பள்ளங்கள் சேலஞ்சஸஸ்லாம் எப்படி கிராஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி போகணும் அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் இது ஜாபுக்காக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன்ஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பர்சன்கிட்ட இப்போ நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரேக்கப்பில் இருக்கீங்க, ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதனால் பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல், எப்படியோ ஒரு ஃபோன் கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பண உதவி, இல்லைனா உங்களோட வேலைக்கான விஷயங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன், இல்லைனா நீங்கள் வந்து ப்ரப்போசல் ஏதாவது திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த முயற்சிகளில் இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களுக்கான அந்த இது வரும் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் மனசில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 பைல் வைக்கிறேன், எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கண்களை போடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? பார்த்துடலாமா? இது வந்து பைல் நம்பர் 1, இது வந்து பைல் நம்பர் 2. உங்களோட கேள்விகள் என்னவோ அதை வந்து யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த காட்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் மனசில் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இந்த பைல் சூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வேணால் கூட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? சரி, ரெடியா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன உங்களுக்கு ஆன்சர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர், எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேவா? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க கைஸ். நான் இது வந்து எந்த விஷயமா இருக்கும் நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் சொல்லியிருக்கிறது வருது, நான் இன்ட்யூஷன் வருது, அதை சொல்கிறேன். ஓகே, கரெக்டாக இருந்தால் எஸ் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பைல் 1 எஸ், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஒன்று ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. இது வந்து சரியாகுமா ஆகாதா, அந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான். ஆமான்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இதிலிருந்து எனக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்குமா, இல்லை இவங்களோட தான் லைஃப் பாண்டிங் அமையுமா, இல்லை நான் வேறு மூவ் ஆன், அந்த மாதிரியெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, அந்த பர்சன் உங்களுக்கு செட் ஆவாரா ஆக மாட்டாரா, அது மேலோ ஒரு ஃபீமேல். ஓகேவா? அதுவாக தான் உங்களோட கொஸ்டின் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஸ் பண்ணி கேட்ட கேள்வி எதுவாக இருக்கும்னா, நீங்கள் இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களோட ஜாப் கேரியருக்காக இருக்கலாம், பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த முயற்சியெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இந்த ஜாபில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா, இந்த வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எனக்கு இது சரியாகுமா, அதே மாதிரி ஃபைனான்ஸ்க்காக. ஓகேவா? அதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி. ஸோ இது ரிலேட்டடாக தான் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கிட்டீங்க. உங்களோட விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக அதை பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு. கரெக்டுன்னா எனக்கு ஃபைல் 2 கரெக்ட் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன எஸ் ஆர் நோ கொஸ்டினில் ஃபைல் 2 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க, சக்ஸஸ் ஆகுங்க. ஓகே, நீங்கள் 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்களே. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாம் நடக்கும். அது எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.